வைஃப்னா உனக்கு அவ்வளவு இஷ்டமா? ஏய் அதெல்லாம் எதுக்கு உனக்கு? நீ வந்த வேலையை மட்டும் பாரு. அறிவு கெட்டவனே, முண்டம் முண்டம், ஃப்ராடு ஃப்ராடு. என் ரூம் பக்கம் வா, காலை உடைச்சிடுறேன். ஏதாவது பேசுன அவனை உன்னை அப்படியே கொன்னிட வேண்டாம். ஏனே உனக்கு வேற மெசேஜே கிடைக்கலையானே? என்ன இவ சரியான ராங்கியா இருப்பா போலயே. நீ வைஃப்னு ஊறுகிற, ஆனா இவ உன்னை இவ்ளோ திட்டுறா. இப்ப சொல்லு, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா பாவா? பாவாவா? ஆமா, எனக்கு யார பிடிச்சாலும் அவங்கள பாவான்னு தான் கூப்பிடுவேன். எனக்கு உன்னை చాలా இஷ்டமாயிந்து. டேய் இவ சக்தி மாதிரி பேசினா கூட வேணாண்டா. ஏம்மா நீ ஒண்ணும் பண்ண வேணாம், தயவு செஞ்சு கிளம்புறியா? போ 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 போ. டுங்குரு டுங்குரு டுங்குரு. அண்ணே அண்ணே. ஐயோ அண்ணா சரண்யா அண்ணே. யாரு சரண்யா? கேக்குறல யாரு சரண்யா? ஏ சக்தி, நீ என்ன இவன் கூட பேசிட்டு நிக்கிற? வந்த படப்படன்னு உள்ள வர மாட்டியா? ஆமா, டாக்டர் என்ன சொன்னாங்க? ஐயோ டைம் வேற ஆச்சு. நீ வா உள்ள போய் பேசிக்கலாம். நாங்க எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணோம் தெரியுமா? அதெல்லாம் விடு. ஹாஸ்பிடல் போனல என்ன சொன்னாங்க? என்னங்க சரண்யா நீ கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன். ஏறு. ஆமா, இப்ப நீ என்ன சொன்ன? ஆமா, என்ன இதெல்லாம் புது பழக்கம்? திடீர்னு வெற்றியா அவரே இவரெல்லாம் மரியாதையா பேசுற. ஆண்டவா, அது கோவிலுக்கு வந்திருக்கோம்ல, அது அப்படிதான். ஓ சரி சரி. சரி வா. நீங்க போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரி சரி, சீக்கிரமா வந்துரு. வந்துரு. சேலை சுத்துறது ரொம்ப முக்கியம். வா முகத்தை மறைச்சு நில்லுமா. அண்ணா சரண்யாக்கு இவ மேல கொஞ்சம் கூட சந்தேகமே வரலண்ணே. இந்த பொண்ணை மட்டும் வேணான்னு சொல்லி அனுப்பிச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் உன் கதை கந்தல் தான். டேய் ஆனா இவ என்னென்னமோ பேசுறாளேடா. பயப்படாத பாவா, நான் உன்னை பாத்துக்கிறேன். கை விடு கை விடு. கையில எதுக்கு பிடிக்கிற நீ? நடிப்புன்னு வந்துருச்சுன்னா 100% நடிக்கணும். அதான் என் பாலிசி பாவா. பாத்தியாடா? யாரும் உன்னை தொடக்கூடாதுன்னு தான் சொன்னேன். இப்ப நீ மட்டும் என்ன தொட்டு தொட்டு பேசுற. நான் தொடலாம், ஆனா நீ தான் என்ன தொடக்கூடாது. ஏய் ஏய் பாவா, டேய் கை விட சொல்றேன். பாக்கும்போது தில்லானா மோகனாம்பாள் சிவாஜி பத்மினி பார்த்த மாதிரி இருக்கு. சல்மான் கான் தங்கிலியும்டா. மாங்க மலையடிங்க. பாவா, பாவா. இருடி வார்த்தை வேற ஏதோ எதிர்பார்க்கறாரு போல. ஏய் ஏய் இரு இரு இரு. கை விடு கை விடு. என்ன பாவா? முகத்தை மூடுறி. ஐயோ யாராவது பாத்துற போறாங்க. இப்போ ஓகேவா பாவா? இதுக்கு மட்டும் ஒண்ணும் குறைச்சல. வா நீ வா பாவா. கைய விடுறி. கோயிலுக்கு வரும்போது கூட இதுங்க ரெண்டு எப்படி வருதுங்க பாரு. இதுல இவளுக்கு கூலிங் கிளாஸ் வேற. இன்னைக்கு முழுக்க இவளை எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியலையே. ஏண்டா என்ன அமுதாவையும் காணா, அவங்க பாபாவையும் காணா. யாரா பாவா? அண்ணனை தானே சொன்னேன். ஓ அவர் எவா தேடுவோம். சரி வா. ஓம் நமச்சிவாய. அம்மா, சக்தி வந்துட்டாமா? அம்மா, அதான் சக்தி வந்துட்டாளம்மா. இன்னும் நம்ம கோவமா இருக்க? ஆமாமா, ஏன் மேல கோவப்படாதீங்க. அம்மா
அம்மாவா? ஐயோ, நல்ல வேளை யாரும் கவனிக்கல. பொதுவா நீ அத்தைய அத்தன் தானே கூப்பிடுவ, இப்ப என்ன திடீர்னு புதுசா அம்மானு கூப்பிடுற? அம்மானு கூப்பிட்டா என்ன, அத்தனை கூப்பிட்டா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே. நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீயே சொல்லிட்ட வெற்றி. பாத்து பாத்து, பாசம் ரொம்ப வழியுது. மெட்ராஸ் ஐன்னு கூலிங் கிளாஸ் போட்டிருக்க, சரி. எதுக்கடி கோயில்ல வந்து முக்காடு போட்டிருக்க? ஆமாத்த, நானே இதை கேட்கணும்னு நினைச்சேன். அப்புறம் எனக்கு எதுக்கு வம்புன்னு அமைதியா இருந்துட்டேன். நல்ல வேலை நீங்களாச்சும் கேட்டீங்களே, கேளுங்க. யாரா அவ? பைத்தியம். சக்தி, அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, நீ முக்காடை எடுத்துரு. எடு சக்தி. எடுன்னு சொல்றேன்ல, எடு. அதான் அம்மா சொல்லிட்டாங்க. சரண்யம்மா வேண்டாம், இரு இரு. ஏன்னு? சரண்யா, கண்ணுல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குமா, கண்ணெல்லாம் ரொம்ப வீங்கி போயிருக்கா. இப்படி மறைச்சுக்கலனா எல்லாருக்குமே பரவிடுமாமா. கூலிங் கிளாஸ் போட்டு முக்காடு போட்டு இருங்கன்னு டாக்டர் சொல்லி அனுப்பிச்சாங்கம்மா. இல்லனா கண்ணுல புகையெல்லாம் பட்டுரும்ல. இல்ல இப்படி முக்காடு போட்டா மட்டும் புகை மூஞ்சில படாதா? நான் வேணா அப்போ மொத்தமா முக்காடு போட்டு முகத்தை மூட சொல்லிருட்டா? சக்தி, நீ மொத்தமா முகத்தை மூடுற மாதிரி அப்படி போட்டுக்கோ. டேய், நீ வேற ஏண்டா? அதெல்லாம் வேணாம், அவ அப்படியே இருக்கட்டும். தப்புடா. ஆமா, ஃபங்க்ஷன் அப்ப முகத்தை இப்படி மூடி இருந்தா நல்லாவா இருக்கும்? அதுக்குதாமா நான் இப்படி போட சொன்னேன். பூஜா தான் பெரிய இவளாட்டம் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காமா. நீங்களாம் என்னடானா எல்லாரும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்கல்ல. பூஜா, சக்தி எப்படி இருக்கணும்னு வெற்றி பார்த்துப்பான். நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு. என்ன இங்க பாரு வெற்றி, என்ன ஆனாலும் சரி, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கிறது தான் அம்மாக்கு முக்கியம். பாத்துக்கங்க. புரியுதுமா. சும்மா ஆளப்ப. ஏய், ஊறி ஊறி திறந்த அவ்வளவுதான். டேய், வாடா. ஐயோ, பாவா வருவாரு, கொஞ்ச நேரம் இருமா. டேய், என்னடா இவன் வந்தது வராததுமா அத்தைய அம்மான்றா. டேய், எல்லார் போட்டோவையும் காமிச்சு யார் யார் என்னன்னு சொல்லிதானே கூப்பிட்டு வந்த. அண்ணே, நான் தான் எல்லாத்தையும் பக்காவா சொல்லி கூட்டு வந்தேன். அப்புறம் ஏன்டா தப்பு தப்பா சொல்றா? அண்ணே, இப்பதானே நடிக்க வந்திருக்கா, முதல் சீன்ல ஆஸ்கார் வாங்க முடியுமா? கொஞ்சம் டைம் கொடுண்ணே. டேய், நிலைமை தெரியாம பேசாதடா. ஏதாவது சொதப்புச்சு முதல் கொலையை நீதான்டா, பாத்துக்கோ. கொலையா? என்ன இப்படி வயலன்ஸ் சமாளிக்கிட்டு இருக்க? அம்மா, நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோயில் குளத்துக்கு போயிட்டு இந்த குடத்துல தண்ணி எடுத்துக்கோங்கம்மா. அந்த அம்மனுக்கு நீங்களே உங்க கையால அபிஷேகம் பண்ணுங்கம்மா. சரிங்க சாமி. அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் விழாவை ஆரம்பிச்சுக்கலாம். அதுதாம்மா நல்லது. ரொம்ப சந்தோஷம். அம்மா, உங்க வீட்டு மருமக தான் இந்த குடத்தை எடுத்து உங்க கையில கொடுக்கணுமா?
சரிங்க சாமி. சக்தி, சக்தி, ஏய் கூப்பிடுறாங்க. உன்னதான். சொல்லுங்க அத்தை. என்ன ஞாபகத்துல இருக்க? சாமி சொல்றது உன் காதுல விழலையா? அந்த குடத்தை உன் கையால வந்து எடுத்து கொடு. சரிங்க அத்தை. ஒரு நிமிஷம் இருமா. அதுவும் அங்க குங்குமம் இருக்குல்லம்மா, அந்த குங்குமத்தை எடுத்து சாமியை மனசுல நினைச்சுக்கிட்டு குடத்துக்கு பொட்டு வச்சு எடுத்து கொடுமா. ஒருவேளை ஏதாவது தடங்கள் ஏற்பட்டா உங்க குடும்பத்துக்கு என்ன வேணாலும் ஆகலாம். ஏன் உன் உசுருக்கோ உன் புருஷன் உசுருக்கோ ஆபத்து கூட வரலாம். அம்மா பார்த்து வரக்கூடாதம்மா. நான் கவனமா தான் வந்தேன். எப்படி கால் தடுக்குச்சுன்னே தெரியல. ஏய் என்ன கவனமா வந்த? இப்படிதான் குங்குமத்தை கொட்டி விடுவியா? ஒரு கையில பிடிச்சிருந்தால பாவம், கண்ணு தெரியல போல இருக்கு. அவ பாவம் கண்ணுல இருந்து வேற தண்ணியா வருது இல்ல, அதான். என்ன சாமி இப்படி ஆயிடுச்சு? இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது அத்தை? குங்குமம் கொட்டினா பெரிய அபசகுணம்ல சொல்லுவாங்க. ஏய் யார் சொன்னா? ஏ பூஜா, எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி பேசாத. கை தவறி குங்குமம் கீழே விழுந்தா நல்ல சகுனம் தான் சொல்வாங்க. அம்மா, இவ சொல்றதால நீ கவலைப்படாத. சக்தி, நீ வேற எடுத்துக்கோ. இரு, இந்தா. இத வச்சு அந்த குடத்தை எடுத்து அம்மா கையில கொடு. கொடு. இந்தா. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அம்மா போய் குளத்துல தண்ணி எடுத்துட்டு வாங்கம்மா. தண்ணி எடுத்த பிறகு திரும்பி பார்க்காம சாமியை மனசுல நினைச்சுக்கிட்டு கோபுரத்தை பார்த்தபடியே வாங்கம்மா. சரிங்க சாமி. இரு இரு இருடி. ஏய், அங்க அம்மா சக்தி சக்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு பராக் பார்த்து நின்னுட்டு இருக்க. ஐயோ, இவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. நீ இப்படி உரிமையா திட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாவா. முதல்ல இந்த பாவான் கூப்பிடுறது நிப்பாட்டு. வேற எப்படி பாவா உன்னை கூப்பிடுறது? அதான் பேர் இருக்குல்ல, பேர் சொல்லி கூப்பிடு. உன் வைஃப் உன்னை அப்படிதான் கூப்பிடுவாங்களா பாவா? இல்ல இல்ல, நீ என்ன சார்னே கூப்பிடு. இவ்ளோ அழகா சின்ன பையன் மாதிரி இருக்க, உன்னை எப்படி பாவா சாரன் கூப்பிடுறது? ஐயோ, என்ன கொல்றாளே இவ. ஏய், இங்க பாரு, நீ இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும், சரியா? இல்லன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அங்க பூஜான்னு ஒருத்தி இருக்கால, அவ லேசுப்பட்ட ஆள் இல்ல, ரொம்ப மோசமானவ. ஐயோ, என்ன பண்ண போறேனே தெரியலையே. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு
அவ குளத்துக்கு தாண்டா போறா. இதான் நல்ல சான்ஸ். செம்மையா மாட்டினா விட்டுறாதீங்க. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன்க்கா. டேய் அக்கா, சத்தம் வெளியே வரக்கூடாது, புரியுதா? புரியுதுக்கா. ஓ சரிக்கா. பாத்துமா. அம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? என்ன ஆச்சுமா? தெரியல வெற்றி, திடீர்னு யாரோ என் காலை பிடிச்சு இழுத்த மாதிரி இருந்துச்சுடா. காலை பிடிச்சு இழுத்தாங்க? ஆமாடா. அம்மா என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, அதனாலதான் நான் கீழே விழ பார்த்தேன்டா. அம்மா அப்படி யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையேம்மா. இல்ல வெற்றி, இல்ல, எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. சரிம்மா, நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ரோஹிதர் சொன்ன மாதிரி நீங்க கோபுரத்தை பார்த்தபடி போங்கம்மா. சரி வெற்றி. அம்மா என்னாச்சுமா? அடிக்கடி பட்டிருக்கா? சாமியாரு எனக்காக ஆசீர்வாதம் பண்ணி கட்டிவிட்ட கயிறுடா அது. அது அறுந்து போச்சு வெற்றி, கயிறு இல்லடா. அம்மா அவரு கட்டினதுனாலதான் இப்ப உங்களை காப்பாற்ற முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்கம்மா. இல்ல வெற்றி, இந்த கயிறு அறுந்து போனது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்குடா. அம்மா நீங்க இத பத்தி ரொம்ப யோசிக்காதீங்கம்மா, கெஞ்சி கேக்குறேன். போங்கம்மா, அங்க உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. போங்க போங்கம்மா. அண்ணே இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வா உள்ள போலாம். டேய் ஒரு நிமிஷம்டா. என்னாச்சுண்ணே? அண்ணே தண்ணியை போய் எதுக்கு அப்படி பார்த்துட்டு இருக்க? பாசம் வலிக்கு விழுந்துருப்பாங்க, அதை பார்த்தியா? அதான் அம்மாக்கு ஒன்றும் ஆகலை இல்லைண்ணே. வாணி போலாம், அம்மா தேடுவாங்க. நான் உன் கையில் கட்டி விட்டதை அருந்து விழாமல் பார்த்துக்க. தெய்வம் உனக்கு துணையாக இருக்கு. வாணே வா.
ஏய் அண்ணே ஏய் யார் நீ குளத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? சாமி கும்பிடுறேன் சாமி. ஏய் ஆமா சாமி. உண்மையை சொல்லு. சாமி கும்பிட தான் வந்தியா? ஆமா சாமி, ஆமா உண்மைதான் சாமி. ஏய் உண்மையை சொல்றா. உண்மையதான் சொல்றேன். அண்ணே என்னண்ணே சாமி போய் சாமி நீ போங்க சாமிண்ணா. என்னண்ணே இதெல்லாம் சாமியை போய் இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்க? என்னாச்சுண்ணே உனக்கு? வெற்றி வெற்றி டேய் போடு. சீக்கிரம் போனேன். உனக்கு கிரகம் சரியில்லை.